ஃபியூச்சர்ல இன்னொரு 5 or 10 இயர்ஸ்ல உமனோட டெவலப்மெண்ட் இல்லாட்டி உமனோட லைஃப் ஸ்டைல் வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு? பெண்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றணும் என்றதுதான் எங்களுடைய அந்த எதிர்கால ஒரு நோக்கா இருக்கின்றது. இதுல ஒரு 5-10 வருடங்கள்ல பெண்கள் சமூகம் ஆணுக்கு சரிநிகர் பெண் என்ற நிலைமை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மாநில சங்கங்களை புதுப்பிக்கிறது, நிர்வாகங்களை தெரிவு செய்யறது, அவர்களூடாக ஒரு அபிவிருத்தியை நோக்கி செல்ற அப்படியான ஒரு சில விடயங்கள். ஒரு உமனோட டெவலப்மெண்ட்க்கும் அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய கேரியர் டெவலப்மெண்ட் அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷனுக்கும் பெரிய அளவு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு உமனை தான் நாங்க இன்னைக்கு பார்த்துட்டோம். ஸோ இவங்க யாரு பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஜெனிதா மோகன் 12 வருடமா உமன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய உமன்ஸோட லைஃப்லயும் இவங்களும் பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேரியர் அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம், ஒரு உமன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா உங்களை பத்தின அறிமுகம் அண்ட் அதே மாதிரி உங்களுடைய சர்வீஸ் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக. நான் ஜெனிதா மோகன், மகளிர் அபிவிருத்தியாக 12 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்கிறேன். நான் நெற்பட்டி முன்ன கல்முனை வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி வசித்து வருகிறேன். அதே நேரம் நாவிதன்வெளியில ஒரு 6 வருடங்களாகவும், காரைதீவில் 5 வருடங்களாகவும், தற்போது கல்முனை பிரதேச செயலகத்துல மகளிர் அபிவிருத்தியாக இருக்கேன். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் சிறப்பு கற்கையை மேற்கொண்டு அங்கு 1 வருட தற்காலிக உதவி விரிவுரையாளராக கடமையாற்றி தற்போது இந்த பணியில ஒரு ஆத்ம திருப்தியோட ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நான் இந்த பணியை மேற்கொண்டு வரேன். இதுல ரோல் என்னன்னு சொன்னா, நாங்க மகளிர் சங்கங்களை உருவாக்குறது, அந்த மகளிர் சங்கங்களை பதிவு செய்யறது, அந்த மகளிர் சங்கங்களூடாக பெண்களை விழிப்பூட்டல் செய்யறது, வலுவூட்டுதல், அவர்களுக்கான அவசரகால உதவிகள், சட்ட ஆலோசனைகளுக்கான பரிந்துரைகள், அதே நேரம் வாழ்வாதாரம், அவர்கள் வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அடைஞ்சு அதே நேரம் சமூகத்துக்கும் எமது நாட்டுக்கும் அந்த அபிவிருத்தி இட்டு செல்றதுக்கு ஏற்ற வகையான பெண் தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கிறது போன்ற பல்வேறு வேலை திட்டங்களை அதற்குள்ளாக செய்து கொண்டு வருகிறோம். உங்களுடைய முயற்சியினால வெளியில வந்த பெண்கள் இல்லாட்டி அவங்களோட லைஃப்ல சேஞ்ச் பண்ண ஒரு சில விஷயங்கள் பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? அதிகமான பெண்கள் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை சந்திச்சவங்க. அதற்கு என்ன ஒரு முன்னுதாரணமாக கொண்டு என்னுடைய கருத்துக்களை முன்னெடுத்து செயற்பட்டவங்க அதிகமானவர் இருக்காங்க. ஒரு சிலரை பற்றி சொல்ல போனா பெண் தொழில் முயற்சியாளர்கள், ஒரு சாதாரணமான ஒரு பெண் தொழில் முயற்சியாளராக உருவாகின ஒருவங்க இன்றைக்கு அதிகமான பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதாகவும் வழங்கி கொண்டிருக்காங்க. அவர்களுடைய இயந்திரமயமாக்கலும் அதிகரிச்சு கொண்டிருக்கின்றது. வருமானம், அவர்கள வருமானம் அதிகரிக்கக்குள்ள அவர்களை சுற்றி இருக்கின்ற அந்த தொழிலாளர்கள் வருமானம் அதிகரிக்கின்றது. இன்று பல்வேறு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற விதத்தில் முன்னேறி இருக்கார்கள். தாங்க முன்னுக்கு பேசுவதற்கு, முன்னுக்கு வாரத்துக்கு ஒரு வெட்க சுபாவம், கூச்சமா இருந்த பெண்கள் இன்றைக்கு சில ஜெய்கா போன்ற நிறுவனங்கள் வேலை திட்டங்கள்ல முன்னுக்கு போய் பேசி அவங்களுடைய ஆவணப்படுத்தல்கள், அவர்களுடைய அபிவிருத்தியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்காங்க. அந்த விதத்தில் அவர்கள் நன்றியுடையவர்களா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு திருப்தியான விஷயம் என்னன்னா, கடந்த என்னுடைய பிறந்த நாளுக்கு 3 பெண்கள் சொல்லாம அவங்களாகவே கேக் எடுத்துட்டு சர்ப்ரைஸ் சொல்லி வீட்டை வந்திருந்தவங்க. உண்மையில அது ஒரு சந்தோஷம். அவங்க அந்த அதுல பெரிய ஒரு மாற்றம்ன்றதுக்கு இல்ல, அவங்களோட ஐசிங் கேக் செய்யற போஸ் ஒன்றுக்கு நான் சொன்னது, அதுக்கு அவங்க போய் பழகிட்டு அதுல அவங்க செய்துட்டு அது ஒரு சந்தோஷமா சொல்லாமே வந்திருந்தாங்க. அதாவது ஒரு பெண் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா அது கட்டாயம் அந்த ஒரு சமூகத்தை சேரும். அதே மாதிரி அது ஒரு நாட்டையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் நிறையவே இருக்கு. சோ அதுக்கு இவங்க ஒரு நல்ல உதாரணம். அண்ட் அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு நீங்க ஒரு ஆறுதலாவும் இருந்திருக்கீங்க. சோ இதுவே ஒரு பெரிய ஒரு பணி அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில நமக்கு ஒரு நிறைவேற்றம் ஒண்ணு கிடைக்கும். நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம ஏதோ ஒரு சேஞ்சை நாங்க கொண்டு வந்துட்டோம் அந்த சமூகத்துக்குன்னு சொல்லி, அந்த மாற்றத்தை வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஃபியூச்சர்ல இன்னொரு 5 or 10 இயர்ஸ்ல உமனோட டெவலப்மெண்ட் இல்லாட்டி உமனோட லைஃப் ஸ்டைல் வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும்? அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு சேஞ்ச் வந்து ஒரு சமூகத்துக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்? பெண்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றணும் என்றதுதான் எங்களுடைய அந்த எதிர்கால ஒரு நோக்கா இருக்கின்றது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு பொருளாதார ரீதியான அந்த சவால்களை அவ சமாளிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்குள்ள மற்ற சமூக பொருளாதார கலாச்சார ரீதியான அந்த விஷயங்களையும் அவ சாதிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் மகளிர் சங்கங்களை இணைச்சு அவங்களுக்கு அந்த சம்பந்தமாக தெளிவுபடுத்தக்கூட
அவங்களோட வியாபாரங்களை பதிவு செய்ய சொல்றோம். உண்மையில எந்த ஒரு வேலை திட்டம் வந்தாலும் அது ரிஜெக்ட் ஆகாம இருக்கணும்னு சொன்னா பேங்க் லோன் எடுக்கிறதோ இல்ல அவங்களோட தொழிலை முன்னேற்றி கொண்டு போறதோ அதற்கான உதவிகளை பெறுவதாக இருந்தா ஒரு வியாபார பதிவு ஒன்று இருக்கணும். அப்ப எனவே அந்த வியாபார பதிவு எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் என்னன்னா, பொதுவாக ஆண்கள் பேர்கள்ல தான் அந்த வியாபார பதிவுகள் இருப்பதால எங்களுடைய பெண்கள் அதுல முன்னேறி போக கஷ்டமா இருக்கு. அதால பெண்கள்ன்ற பேர்ல வியாபார பதிவுகளை ஏற்படுத்தி அவர்களையும் பொருளாதார ரீதியாக இந்த சமூகத்துக்கு வெளிக்கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் தான் தற்போது செய்து கொண்டு வரோம். அதே நேரம் பாலியலை சமத்துவம் உங்களுக்கு தெரியும், பாலியலை சமத்துவம் தொடர்பான பல்வேறு பயிற்சிகள், அதே நேரம் தலைமைத்துவம் தொடர்பான பயிற்சிகள், சமூக நல நற்கரை சார்ந்த பயிற்சிகளை நாங்கள் பெண்களுக்கு வளமையாக கொடுத்து கொண்டு வருகிறோம். இதன் ஊடாக ஒரு பாரிய மாற்றத்தை எதிர்காலத்துல ஒரு 5-10 வருடங்கள்ல பெண்கள் சமூகம் ஆணுக்கு சரிநிகர் பெண் என்ற நிலைமை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆணும் பெண்ணும் சரிநிகர் என கொள்வதால் வையகம் தலை தோங்கும் என்ற பாரதியின் வாக்கு கிணங்க எதிர்காலத்தில பெண்களும் ஆண்களுக்கு சரிசமமானவர்களாக பொருளாதார ரீதியாக சமூக கலாச்சார ரீதியாக அவர்கள் முன்னேற வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற ஒரு சில விடயங்கள் சமூக பார்வை. ஒரு பெண்ணை பார்த்து சமூகம் கலாச்சார ரீதியாக சில தடைகளை முன்வைக்கின்ற போது அந்த பெண்கள் முடக்கப்படுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் முடக்கப்படுவதால் அவர்களுடைய குடும்பம் சமூகம் பாரிய ஏமாற்றத்தை சந்திக்கின்றது. எனவே அந்த பெண்களை முன்னுக்கு கொண்டு வரணும், அவர்கள் ஒரு முன்னுதாரணமா மாறணும். அப்போது அது பாரிய ஒரு வெற்றியாக எமது நாட்டுக்கு கிடைக்கும் என்றதுக்கான வேலை திட்டங்கள் தான் தற்போது நாங்கள் முன்னெடுத்து வரோம். ரொம்பவே ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த அளவு சேஞ்சஸ் நீங்க கொண்டு வர்றது, அதாவது இன்னொரு 5-10 வருஷத்துல வந்து எப்படி எந்த அளவு மாற்றத்தை வந்து நாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்பவே விரையுது. ஒரு பெண்களோட வாழ்க்கையில வந்து ஆண்களுடைய பங்களிப்பு அப்படின்றது மிகவும் முக்கியமானது. சோ ஒரு பெண்ணோட மாற்றத்துக்கு வந்து ஆண்களுடைய பங்களிப்பு வந்து எந்த அளவுக்கு தேவை நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஆரம்பத்திலே சொல்லப்போனா ஆணும் பெண்ணும் சரிநிகர், பால்நிலை சமத்துவம், ஒவ்வொரு மதத்திலேயும் பெண்களுக்கு சமமான உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை என்ற ஒரு நிலைமை உண்மை, அது உண்மைத்தன்மை. ஒரு பறவை பறப்பதற்கு 2 சிறகுகள் எவ்வளவு அவசியமோ, ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல இந்த சமூக அபிவிருத்திக்கு சமூக மாற்றத்துக்கு ஆண் பெண் இருவரும் முக்கியம். ஆண்கள் என்று பெண்கள் இல்லை என்ற ஒரு நிலைமை இருக்கு, பெண்கள் என்று ஆண்கள் இல்லை என்று இன்னொரு நிலைமையும் இருக்கு. இப்ப ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் உருவாக வேண்டும் என்று சொன்னா வீட்டுல இப்ப சமையலறையில் ஒரு கணவன் மனைவிக்கு உதவி செய்யக்குள்ள அது காலகட்டத்துல ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம் உறவா மாறும். அதே நேரம் ஒரு பெண் கஷ்டப்பட்டு வீட்டு வேலைகள் அலுவலக வேலை எல்லாம் செய்துட்டு ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையில் இருக்கக்குள்ள கணவன் கதைக்குள்ள அது ஒரு எரிஞ்சல் ஏற்படுத்தும். அதனால அவங்களுக்குள்ள சில குடும்ப பிணக்குகள் ஏற்பட்டு அது காலகட்டத்துல தாபரிப்பு வழக்கு, விவாகரத்து வழக்கு, தற்கொலை, கொலை என்று அது சமூகத்துல பாரிய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த ஆண்களும் பெண்களுக்கு உதவி செய்யணும். அது வீடாக இருந்தாலும் சரி, அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, சமூகத்துல இருந்தாலும் சரி, அந்த ஆண்கள் பெண்களுக்கு சப்போர்ட் இருக்கக்குள்ள அவங்களாலும் கட்டாயம் முன்னேற வரும். அதே நேரம் சமூக பார்வைகள்ல இருந்து அவர்களுக்கு உதவி. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா என்னுடைய வீட்டுல இருக்கிற ஆண்கள் எனக்கு ஆதரவா இருந்திருப்பாங்க. அந்த சமூகத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த தன்னம்பிக்கை எனக்கு என் குடும்பத்துல கிடைச்சிருக்கு. ஒரு ஆணினுடைய சமூக பார்வை அப்படின்றது வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து பெரிய ஒரு பங்களிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. பெண்களுடைய அபிவிருத்திக்காக அதே மாதிரி அவங்களுடைய மாற்றத்திற்காக நீங்க இப்ப செய்துட்டு வர திட்டங்கள் அதே மாதிரி நீங்க செய்துட்டு வர முயற்சிகள் என்னென்னு சொல்லுங்க. நாங்க ஒவ்வொரு பிரதேச செயலகங்கள்லயும் சிறுவர் பெண்கள் பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல சிறுவர்கள் பெண்களுக்காக வேலை செய்யற உத்தியோகத்தர்கள், அதே நேரம் உளவளர் துணை உத்தியோகத்தர் என்று ஒரு குரூப் கொண்டு எங்கள்கிட்ட இருக்கு. அதாவது சிறுவர் பெண்கள் விவகார அமைச்சுல அந்த ஒவ்வொரு பிரதேச செயலகங்கள்லயும் போலீஸ்ல சிறுவர் பெண்கள் பிரிவு இருக்கிற மாதிரி பிரதேச செயலகங்கள்ல அந்த சிறுவர் பெண்கள் பிரிவு இருக்கு. அதனூடாக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் பாடசாலைகள், மகளிர் சங்கங்கள், சமூக மட்ட அமைப்புகள்ல விழிப்புணர்வுகள், பெண்கள் வலுவூட்டல், அவர்களுடைய பால்நிலை சமத்துவங்கள் தொடர்பான பல்வேறு விழிப்பூட்டல் நிகழ்வுகளை முன்வைக்கிறதனூடாகவும் அவர்களை அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைப்பதனூடாகவும் அதே நேரம் நாங்கள் பால்நிலை சார் வன்முறைகளை குறைப்பதற்கான ஒரு செயலணி பிரதேச மட்டங்கள் உருவாக்கப்பட்டு 4 மாதங்களுக்கு ஒரு தரம் அந்த கூட்டங்கள் இடம்பெற்று அதுல சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சவால்கள் அதுகள் இனங்காணப்பட்டு அதற்கான விழிப்புணர்வுகளும் முன்னெடுங்க. இப்ப போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருக்கின்றது சமூகத்திலிருந்து, அதனால ஏற்படுகின்ற குடும்ப பிணக்குகள் அதிகம்.
ஆண்கள் அந்த சிறைக்கு போனதுக்கு பிறகு பெண்கள் பாதிக்கப்படுற நிலைமைகள், இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட்டு அந்த வலையமைப்புல சகல துறை உத்தியோகத்தர்களும் இருக்கிறார்கள். அதனூடாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தேவையான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம். இது சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்றதுக்கான ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. அதே நேரம் மாநில சங்கங்களை புதுப்பிக்கிறது, நிர்வாகங்களை தெரிவு செய்யறது, அவர்களூடாக ஒரு அபிவிருத்தியை நோக்கி செல்ற அப்படியான ஒரு சில விடயங்கள். ஏன் சொன்னப்ப நம்மளோட சாண்ட் அகாடமிக்கும் நாங்க எங்களோட பிள்ளைகளை, அதாவது பெண்களை, பெண் தொழில் முயற்சியாளர்களை ஒரு அனுப்பியிருக்கோம். அவர்களும் உங்களுடைய பயிற்சிகளை பெற்று அவர்களும் எதிர்காலத்துல சிறந்த ஒரு தொழில் முனைவோர்களாக மாறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. சமூகத்துல வளர்ந்து வரும் பெண்களுக்கும் அதே மாதிரிக்கு வீட்டிலே இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒவ்வொரு பெண்களுக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை அவர்கள் அடையாளம் கண்டு ஒரு தொழிலாளியா இருந்தவர்கள் ஒரு தொழில் கொடுப்பவர்களாக முன்னேற வேண்டும் என்றதை நான் சொல்வேன். எந்த விதமான ஒரு பலனும் இல்லாம ஒரு சர்வீஸ் அடிப்படையில ஒரு சேவை அடிப்படையில இவங்க செய்துட்டு வர இந்த விஷயங்கள் உமன்ஸுக்கான டெவலப்மெண்டா இருக்கட்டும், அவங்களுடைய கரியருக்கான டெவலப்மெண்ட் செய்துட்டு வர இந்த சேவை மேலும் முன்னேறணும். அதே மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் வெளியில வரணும், பைனான்சியல் இண்டிபெண்டன்ட் ஆகணும், அதே மாதிரி போல்டா ஸ்ட்ராங்கா முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விஷ் பண்றோம். அதே மாதிரி இவ்வளவு நேரம் இந்த இன்டர்வியூல, அதாவது இந்த நேர்காணல்ல இணைஞ்சிருந்த ஜெனிதா மேம், அதாவது உமன் டெவலப்மெண்ட் ஆபீசர் அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னொரு வீடியோல நாங்க பார்க்கலாம்.